பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். பரிசுத்த தெய்வமே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம். சுவாமி, நீர் பேசுவீராக. எங்களுடைய இருதயம் திறக்கப்படும்படியாய், உம்முடைய நித்திய ராஜ்யத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாய் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஆவலோடு கேட்க காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீதிமொழிகள் 28:4. ஒரு நிமிஷம். படிங்க. வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழ்கிறார்கள். தேவ பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோடே போராடுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, வசனம் இங்கே சொல்லுகிறது, தேவ பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள். வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோடே போராடுகிறார்கள் என்று வேத வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. இங்கே 2 காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழ்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனது வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு காரியம், வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோட போராடுகிறார்கள் என்று 2 காரியத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் இன்றைக்கு 2 மனிதர்களை குறித்து வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். இந்த 2 மனிதர்களும் வேத பிரமாணத்துக்கு மீறி எப்படி செயல்பட்டார்கள், இன்னொருவர் வேத பிரமாணத்துக்கு உட்பட்டு எப்படி அவர்களோட போராடினார் என்றும் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது ஒரு மனிதரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். என்னவென்றால், வேத பிரமாணத்துக்கு மீறி எப்படி அந்த துன்மார்க்கரை அவர் புகழ்ந்தார் என்று நாம் பார்க்க போகிறோம். இன்னொரு மனிதரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வேத பிரமாணத்துக்கு உட்பட்டபடியினாலே அவர்களால் எப்படி அவர் போராடினார் என்று நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசியுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 16:17.
எடுக்கலையா? 16-17. தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி சவரன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை. நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நஸ்ரேயனானவன் என் தலை சுரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போகும். அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலாவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? எந்த நபர் தன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார் என்று உங்களுக்கு நன்றாய் அறியும். நீங்க நன்றாய் அறிந்திருப்பீர்கள். யாரை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது? சிம்சோனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த சிம்சோன் அவன் எப்படிப்பட்டவன்? மிகவும் பலசாலியான ஒரு மனிதனாய் காணப்பட்டான். பரிசுத்த ஆவியானவர் அவன் மீது இறங்கும் பொழுது அவன் செய்ததான காரியங்கள் மிகவும் பராக்கிரமான காரியமாய் காணப்பட்டது. மிகவும் பராக்கிரமான காரியமாய், மிகப்பெரியதான காரியங்களாய் காணப்பட்டது. குறிப்பாக சொல்லப்பட வேண்டும் என்றால், ஒரு தாடையின் எலும்பை வைத்து 300 பேரை அவன் கொன்று போட்டவனாய் காணப்படுகிறான். அநேக நரிகளுடைய வாய்களை கட்டி, வாள்களை கட்டி அதற்கு நெருப்பு வைத்து திரிய விடுகிறவனாய் காணப்படுகிறான். மிகவும் ஒரு பெரிய பலசாலியானவன் இந்த சிம்சோன். இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையை நாம் குறித்து நாம் பார்த்தோம் என்றால், இந்த சிம்சோனுக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. இந்த சிம்சோன் எப்படிப்பட்டவனாய் காணப்பட வேண்டும்? அவன் என்ன பண்ணக்கூடாது? பிறந்தது முதற்கொண்டு தன் தலைமுடியை என்ன பண்ணக்கூடாது? அவன் சரிக்க கூடாது என்று தேவனிடத்திலிருந்து ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. ஏன் அப்படி அவன் செய்யக்கூடாது? நஸ்ரேய விரதம் இருக்கிறவர்கள், நஸ்ரேயனாய் மாற்றப்படுகிறவர்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தன் தலையின் மயிரை என்ன பண்ணக்கூடாது? சொரைக்கப்படக்கூடாது என்பதான தேவனுடைய பிரமாணமாய் காணப்பட்டது. இந்த சிம்சோன் இஸ்ரவேலர்களை நியாயம் தீர்க்கும்படியாய் தேவன் நிமித்தமாய் நியமிக்கப்பட்டதான, பிறப்பிக்கப்பட்டதான ஒரு மனுஷன் இவன். தேவனுடைய திட்டத்துக்கென்று கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தோம்னா, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் பிறக்க செய்தவன் இந்த மனுஷன். ஏனென்றால் அந்த தாய்க்கு, அந்த ஸ்திரீக்கு பல வருஷமாக குழந்தை இல்லாமல் மலடியாய் இருந்தாள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் 13 சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் ஒரு மலடியாய் இருந்தாள் என்று. அந்த மலடியாய் இருக்கிறதான அந்த ஸ்திரீ முன்பதாக தேவதூதன் தோன்றி, நீ கர்ப்பம் தரித்து ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய், அந்த குழந்தை இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் தீர்க்கிறதான ஒரு குழந்தையாய் காணப்படும் என்று அங்கே தேவதூதன் நிமித்தமாய் அந்த ஸ்திரீயானவளுக்கு சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லும் பொழுது கூடவே இன்னொரு காரியத்தையும் அந்த தேவதூதன் சொல்லுகிறான். இந்த குழந்தை பெற்றெடுக்கும் வரைக்கும், இந்த நொடி பொழுதிலிருந்து அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? திராட்சரசமும் மதுபாதமும் குடியாதிருக்க வேண்டும் என்று ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. யாருக்கு? அந்த ஸ்திரீக்கு. ஏன்?
அந்த குழந்தை தேவனிடத்திலிருந்து தேவன் நியமித்த திட்டத்துக்காக பிறப்பிக்கப்படுகிற குழந்தையாய் இருக்கிறபடியினாலே ஒரு கட்டளை அங்கே கொடுக்கப்படுகிறது. அப்படி இருந்து பெற்றெடுத்த பிள்ளைதான் இந்த சிம்சோன். தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் பிறந்த பிள்ளைதான் இந்த சிம்சோன். இந்த சிம்சோன் வளர்ந்து வாலிப வயதை எட்டின போது அவன் செய்ததான காரியம் என்ன? பெலிஸ்திய கூட்டத்திலே ஒரு பெண்ணை என்ன பண்ணுகிறான்? அவன் சிநேகிக்கிறவனாய் காணப்படுகிறான், விரும்புகிறவனாய் காணப்படுகிறான். ஒரு பெண்ணை பார்த்து அவன் விரும்பினதை அவன் தாய் தகப்பனிடத்திலே அவன் சொல்லுகிறான், நான் பெலிஸ்திய பெண்ணை விரும்புகிறேன், அந்த பெண்ணை மனம் முடிக்க நீங்கள் எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவன் என்ன பண்றான்? தன் தாயினிடத்திலேயும் தகப்பனிடத்திலேயும் முறையிடுகிறவனாய் காணப்படுகிறான். முறையிட்ட மாத்திரத்திலே தன் தாயும் தகப்பனும் சொல்லுகிற காரியம் என்ன? ஏன்பா, ஒரு பெலிஸ்திய பெண்ணை கொண்டு நீ திருமணம் செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுகிறாயே, அவர்களை நாம் என்ன செய்யக்கூடாது? திருமணம் செய்ய கூடாதே. ஏனென்றால் அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் இருக்கிறபடியினாலே, நாம் எல்லாம் தேவனுடைய விருத்த சேதனுக்கு உட்பட்டிருக்கிறபடியினாலே அந்நியர்களை நாம் திருமணம் செய்யக்கூடாது என்பது உனக்கு தெரியாதா? இது வேண்டும் என்று அவர்கள் சொல்லும் பொழுது இவன் அந்த பெண்ணை விரும்பினது நிமித்தமாக மாறாக என்ன சொல்றான்? நான் அந்த பெண்ணை அதிகமாக சிநேகித்தபடியினாலே எனக்கு எப்படியாவது நீங்கள் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அவன் வேண்டுதலினாலும் வற்புறுத்தலினாலும் கடைசியாய் தகப்பனும் தாயும் ஒரு முடிவுக்கு வராங்க. ஒருவேளை பெலிஸ்தியரை தங்கள் கைகளிலே ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தேவனுடைய திட்டமாக கூட இது இருக்கலாம் என்கிறதான முடிவுக்கு அவர்கள் வந்து அந்த பெலிஸ்திய பெண்ணை திருமணம் செய்து வைக்கும்படியாக, பெண் பார்க்கும்படியாக தகப்பனும் தாயும் சிம்சோனும் அந்த பெண் வீட்டை நோக்கி போகிறார்கள். அப்படி போகிறதான வழியிலே திராட்சை தோட்டத்திலிருந்து ஒரு சிங்கம், கர்ச்சிக்கிற சிங்கம் அவர்களுக்கு முன்பதாய் வருகிறது, அவர்களை கொல்லும்படியா. வசனம் சொல்லுகிறது, அந்த சிங்கத்தோட சிம்சோன் சண்டையிட்டு அந்த சிங்கத்தின் வாயை அவன் கிழித்து போட்டான் என்று வசனம் சொல்லுகிறது. அவன் எப்படி கிழித்து போட்டான் என்று வேத வசனம் சொல்லுகிறது, ஒரு ஆட்டுக்குட்டியின் வாய்களை கிழிப்பது போல ஒரு கர்ச்சிக்கிற சிங்கத்தினுடைய வாய்களை அவன் எளிதாய் கிழித்து போட்டான் என்று. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, ஒரு சிங்கத்தின் வாயை அவன் ஒரு ஆட்டுக்குட்டியின் வாயை கிழித்து போட்டது போல கிழித்து போட்டான். அவ்வளவு ஒரு பராக்கிரமசாலியான சிம்சோன், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றப்படும்படியாக அனுப்பப்பட்டவனாகிய பிறந்தவனாகிய சிம்சோன். பின் நாட்களிலே நடந்ததான காரியம் என்ன? அவன் சென்று பெண் பார்த்துவிட்டு திரும்பி வந்து மீண்டுமாய் அந்த பெண்ணை திருமணம் செய்யும்படியாய் அவன் போகிற வழியிலே வழி விலகி நான் கிழித்து போட்ட சிங்கம் என்ன ஆனது என்று அவன் காணும்படியாய், அந்த சிங்கத்தின் பிணத்தை காணும்படியாய் அவன் போகிறான். நடந்த சம்பவம் என்ன? அந்த செத்த சிங்கத்தின் சரீரத்தில்
தேன் கூடு கட்டப்பட்டிருக்கிறது. அந்த தேன் கூட்டை அவன் எடுத்து அவன் சுவைக்கிறான். அந்த தேன் சுவைப்பதற்கு அருமையான தேனா இருக்குது, மிகவும் சுவை கூடினதாய் காணப்படுகிறது. அந்த தேனை அவன் சுவைப்பது மாத்திரமல்லாமல் அவன் பெற்றோர்களுக்கும் அதை கொடுக்கிறான். அவர்களும் அதை வாங்கி ருசி பார்த்த பொழுது அது சுவை மிகுந்ததாய் காணப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு நஸ்ரே விரதம் இருக்கிறதான ஒரு மனிதன் செத்த சரீரத்தை தொடக்கூடாது என்பது தேவனுடைய நீதியாய் காணப்பட்டது. நியாயப்பிரமாணத்திலே செத்த சரீரத்தை தொடக்கூடாது என்பது தேவனுடைய நீதியாய் எண்ணப்பட்டது. இந்த சிம்சோன் செய்ததான காரியம் என்ன? அவன் செத்த அந்த சிங்கத்திலே தொட்டு அந்த தேன் கூட்டை எடுத்து அந்த தேனை சுவைத்தான். அவன் சரீரம் முழுவதும் தீட்டுப்பட்டவனாய் மாறி போனான். அவன் சரீரம் முழுவதும் தீட்டுப்பட்டவனாய் மாறி போனான். ஆகவேதான் அந்த பெலிசிய பெண்ணை திருமணம் செய்வதற்கு முன்பதாக அவர்களுடைய வீட்டிலே அவன் விருந்து பண்ணின பொழுது அங்கே அந்த பெலிஸ்தியர்களுக்கு ஒரு விடுகதையை அவன் இடுகிறவனாய் காணப்படுகிறான். தேன் கூட்டை வைத்து ஒரு விடுகதை இடுகிறவனாய் காணப்படுகிறான். சிங்கத்தை வைத்து ஒரு விடுகதை இடுகிறவனாய் அவன் காணப்படுகிறான். அவன் தேவனால் அனுப்பப்பட்டதான ஒரு மனிதன். அவனுடைய வீழ்ச்சி எங்கே ஆரம்பமாகிறது? இந்த செத்த சிங்கத்தை அவன் தொட்ட பொழுது அவனுடைய வீழ்ச்சி அங்கே ஆரம்பமாகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, பின் நாட்களிலே அந்த பெண்ணை அவன் திருமணம் செய்யாமல் அந்த பெண்ணுடைய தகப்பனார் வேறொருவருக்கு கொடுத்தபடியினாலே இவன் என்ன சொல்றான்? வேறொரு வேசியினிடத்திலே செல்லுகிறவனாய் காணப்படுகிறான். அந்த தெலீலாள் என்கிறதான ஒரு பெண் இந்த பெலிசியர் கொடுக்கிறதான அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு பெலிஸ்தியருக்கு இசைவாய் இவனுடைய ரகசியங்களை அறிந்து, அதாவது இவனை கொல்ல வேண்டுமானால் இவனுடைய வல்லமைகள் பராக்கிரமமான சக்தி எங்கே இருக்கிறது என்பதை ரகசியமாய் அறிந்து நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று பெலிஸ்தியர்கள் தெலீலாளுக்கு கட்டளை பிறப்பித்திருந்தார்கள். இந்த தெலீலாள் அவனை அதிகமாய் நேசிக்கிறது போல நடிப்பித்து பாவனை செய்து தன் வலையிலே விழ பண்ணினான். இந்த தெலீலாளோடு அவன் உறவு வைத்தது நிமித்தமாக தெலீலாளுடைய அழகுக்கு அவன் மயங்கின ஒரு மனிதனாய் காணப்பட்டான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, வசனம் சொல்லுகிற விதமாய் அவன் என்ன செய்தான்? தேவ பிரமாணத்துக்கு மீறினவனாய் தெலீலாளுடைய மடியிலே படுத்துக் கொண்டு இருந்து தெலீலாளை என்ன பண்ணினான்? அவன் வர்ணித்து புகழ் பாடிக்கொண்டிருந்த ஒரு மனிதனாய் மாறி போனான். சிம்சோன் எப்படிப்பட்ட ஒரு மனிதன்? தேவனால் தெரிந்து கொண்டு தேவனுடைய திட்டத்துக்கென்று இஸ்ரவேலர்களை நியாயம் தீர்க்கும்படியாய் நியாயாதிபதியாய் நியமிக்கப்பட்டு பிறப்பிக்கப்பட்டவன் தான்
இந்த சிம்சோன் தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக ஒரு தேவ மனிதன் இந்த சிம்சோன். இப்படிப்பட்ட சிம்சோன் வேத பிரமாணத்தை மீறின மனுஷனாய் அவன் இருந்த இடம் எது? தெலீலாளுடைய மடி. அவன் தெலீலாளை அளவுக்கு அதிகமாய் நேசித்தபடியினாலே, அவளுடைய அழகிலே அவன் மயங்கி இருந்தபடியினாலே, பல தருணங்களிலே 2 வாட்டி இந்த சிம்சோனுக்கு நன்றாய் தெரிகிறது, தெலீலாள் நம்மை வஞ்சிக்கிறாள் என்று, நம்மை கொலை செய்யும்படியாய், இந்த பெலிஸ்தியர்களிடத்திலே ஒப்பு கொடுக்கும்படியாய் இவள் வஞ்சகத்தை தீட்டுகிறாள் என்று நன்றாய் அறிந்த சிம்சோன் தான். ஆனால் அவளுடைய அழகின் மயக்கத்திலே மயங்கினதான சிம்சோன் அவளை விட்டு விலகாமல் அவளுடைய அழகில் மயங்கினதான சிம்சோன் தனக்கு எதிராய் செயல்படுகிறாள் என்பதை அறிந்திருந்தும் அவளை விட்டு, தெலீலாளை விட்டு விலகாமல் அவள் மடியிலேயே அவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? படுத்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனாய் அவன் மாறி போயிருக்கிறான், அழகில் மயங்கி. நம்மில் கூட இன்றைக்கு நிறைய பேர் இப்படித்தான் உலகம் என்கிறதான தெலீலாளின் மடியிலே மயங்கி நாம் படுத்துக் கொண்டிருக்கிறோம். பல காரியங்களிலே தெலீலாளுடைய மடி எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? அது படுக்கும் பொழுது இன்பமாய் காணப்படுகிறது. அது ஒரு விதமான மயக்கத்தை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. அது தன் இருதயத்துக்கு ஏற்றதாய் நமக்கு தோன்ற பண்ணுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த தெலீலாளுடைய அழகிலே அவன் மயங்கி அவன் சொன்னதான காரியம்தான் என்ன? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நஸ்ரேயனானவன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போகும், அதனால் நான் பலட்சமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். ரகசியங்களை தெலீலாளுடைய அழகில் மயங்கி வெளிப்படுத்துகிறான். அவளுடைய புகழ்ச்சிக்கு இவன் புகழ் பாடினபடியினாலே அந்த அழகிலே மயங்கினதான இந்த நியாயாதிபதி, நியாயம் விசாரிக்கிறவன், இஸ்ரவேலை நியாயம் விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்டதான நியாயாதிபதி ஒரு வேசியினுடைய அழகிலே மயங்கி தன்னுடைய தேவ திட்டத்தை செய்வதற்காக இந்த பூமியில் பிறக்கப்பட்டவன் என்கிறதை மறந்து தன் தேவனுடைய ரகசியங்களை அவன் வெளிப்படுத்துகிற ஒரு மனிதனான் காணப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு காரியத்தை நீ நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சிம்சோன் தெலீலாளுடைய அழகிலே மயங்கி அவன் செய்ததான காரியம் என்ன? தேவ ரகசியத்தை அவன் வெளியாக்குகிறான். தேவ ரகசியத்தை அவன் வெளியாக்குகிறான். அவன் வெளியாக்கினது நிமித்தமாய் நடைபெற்றதான அவனுடைய முடிவு
எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? மரணத்துக்கு ஏதுவாய். அதுவும் எப்படிப்பட்டதான மரணத்துக்கு ஏதுவாய்? அவன் கண் பிடுங்கப்பட்டவனாய், தன்னுடைய வல்லமைகளை எல்லாவற்றையும் இழந்து, அவனுடைய முடி சிரைக்கப்பட்டு, எப்படி 7 வகையாய் பின்னப்பட்டிருக்கிறதான தன் முடிகள் எல்லாம் சிரைக்கப்பட்டு, அவனுடைய பராக்கிரமமான வல்லமைகள் அவன் இழந்தபடியினாலே வசனம் சொல்லுகிறது, தேவன் அவனை விட்டு, பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு போனார் என்பதை அவன் அறியாதவனாய் எழுந்து பெலிஸ்தியர்களை கொல்லும்படியாய் அவன் என்ன பண்றான்? யுத்தம் பண்ணும்படியாய் எழுந்து போறான். அவனுக்கு தெரியல, பரிசுத்த ஆவியானவர் தன்னை விட்டு வெளியே போய் விட்டார் என்பதை அவன் அறிந்து கொள்ளாதவனாய், உணர்வில்லாதவனாய் அவன் எழுந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் அவன் எழுந்து போகிறான். நடந்ததான காரியம் என்ன? அவன் தெலீலாளுடைய அழகிலே மயங்கினது நிமித்தமாய் பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு என்ன பண்ணி போனார்? கடந்து போய்விட்டார். இன்றைக்கு நம்மில் அநேகர் கூட செய்கிறதான காரியம்தான், நம்மை குறித்ததான தேவ திட்டம் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை அறிந்திருந்தும் உலக மாயையின் நிமித்தமாய் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறதான நாம், உலக மாயையிலே மயங்கி இருக்கிறதான நாம் செய்கிறதான காரியம் என்ன? தேவ ரகசியங்களை வெளிப்படுத்தி விடுகிறோம். சில நேரங்களிலே நம்மை குறித்ததான தேவ திட்டத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தி விடுகிறோம். சில நேரங்களிலே ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும். உன் ரகசியங்களை உலகம் அறிந்து கொள்ள ஆவலாய் உன்னை வகை தேடும். உன் ரகசியங்களை அறிந்து கொள்ள ஆவலாய் வகை தேடும். நாம் விழிப்போடே காணப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று. ஏன்? நாம் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டால் உலகம் என்கிறதான மாயைகளில் சிக்கிக் கொள்ளாமல் விழிப்புடனே தேவனுடைய வெளிச்சத்தையே நாம் பார்த்து கொண்டிருப்போம். இந்த சிம்சோன் தேவனுடைய வெளிச்சத்தை பார்க்காமல் தெலீலாளுடைய அழகை அவன் ரசித்தபடியினாலே, தெலீலாளுடைய அழகை அவன் பார்த்தபடியினாலே தேவ மகிமையை இழந்த ஒரு சிம்சோனாய் அவன் அந்த இடத்திலே காணப்படுகிறான். தேவ திட்டத்திலிருந்து, வேத பிரமாணத்திலிருந்து விலகின மனிதனாய் தெலீலாளுடைய மடியிலே படுத்துக்கொண்டு தெலீலாளை வர்ணிக்கிறவனாய், தெலீலாளை புகழ் பாடுகிறவனாய் மாறி போய்விட்டான் இந்த சிம்சோன். நடந்த காரியம் என்ன? அவன் கண் பிடுங்கப்பட்டவனாய் மரணத்துக்கு ஏதுவாய் அவன் நடத்தப்பட்டான். முடிவு எப்படி மாறி போனது? அவன் தேவ திட்டத்தை மீறினபடியினாலே அவன் மரணத்துக்கு ஏதுவாய் ஆளாக்கப்பட்டு போனான். அவனுடைய மரணம் கொடிய ஒரு மரணமாய் காணப்பட்டது. அவனுடைய மரணம் கொடிய மரணமாய் காணப்பட்டது. இந்த மரணம் தேவ திட்டத்தின்படி நடைபெற்றதான மரணம் அல்ல, தேவனுடைய திட்டத்திலிருந்து மீறினபடியினாலே பிசாசு அவனுக்கு கிஃப்டாய் கொடுக்கப்பட்டதான ஒரு மரணம். அது இப்படிதான் சொல்லணும். ஒருவேளை தேவன் அவனை மரணத்துக்கு ஏதுவாய் ஒப்பு கொடுத்திருந்தாலும் அதை கிஃப்டா கொடுத்தது யாரு? பிசாசு. ஏன்?
அவன் நியாயாதிபதியாய் இஸ்ரவேலர்களை நியாயம் விசாரிக்கும்படியாய் தேவ மகிமையோடு பிறந்ததான ஒரு குழந்தை. அவன் பிறக்கும் பொழுதே, இன்னும் கொஞ்சம் உள்ள ஆராய்ந்து சொல்லணும்னா, கரு உருவாகும் பொழுதே அவன் எப்படிதான் உருவாகுது? அந்த கரு தேவ திட்டத்தின்படிதான். ஏன்? இவன் இஸ்ரவேலர்களை நியாயம் தீர்க்கும்படியாக தான் அந்த கரு உருவாகுது. இப்படிப்பட்டதான மனிதன் கடைசியிலே தெலீலாளுடைய உலகத்தின் அழகிலே அவன் மயங்கினபடியினாலே அவனுக்கு கிடைக்கப்பட்டது நித்திய மரணம். அவனுக்கு கிடைக்கப்பட்டது நித்திய மரணமாய் காணப்படுகிறது. இன்னொரு நபரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசியுங்கள். மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மத்தேயு 14:4. ஏனெனில் நீர் அவனை வைத்து கொள்வது நியாயமல்லவென்று யோவான் அவனுக்கு சொல்லியிருந்தான். கிறிஸ்துவுக்குள் அருமையான ஜனம், தேவனுடைய ஜனமே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான வசனம், ஏனெனில் நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று யோவான் அவனுக்கு சொல்லியிருந்தான். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த யோவான் ஏரோது ராஜாவிடத்திலே சொல்லப்படுகிறதான ஒரு காரியம் தான் இது. என்னவென்றால், ஏரோது ராஜா என்ன பண்றாரு? மேல வசனத்துல படிங்க, பார்க்கலாம். 3வது வசனத்துல படிங்க. ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவியை ஏரோதியாளின் நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். அவன் என்ன செய்திருந்தான்? ஏரோது என்ன செய்திருந்தான்? தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவியின் ஏரோதியாளின் நிமித்தம். இந்த ஏரோது தன் சகோதரன், தன் தம்பியுடைய மனைவியோடு அவன் இசைந்திருக்கிறவனாய் காணப்படுகிறான். அதை அறிந்த யோவான், ஏரோதே, நீர் செய்கிறதான காரியம் இது நியாயம் இல்லை என்று அந்த ஏரோது ராஜாவின் இடத்துல அவன் என்ன பண்றான்? தைரியமாய் சொல்லுகிறான். அதுதான் இங்க 4ல சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லியிருக்கு பாருங்க 4ல. ஏனெனில் நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று யோவான் அவனுக்கு சொல்லியிருந்தான். யோவான் அவனுக்கு சொல்லி இருந்தான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, யோவான் துணிச்சலோடு தேவனுடைய திட்டத்தின்படி வாழ வேண்டும் என்று ஒரு ராஜாவினிடத்திலே சென்று சொல்லுகிறான். அவன் ஒரு தைரியசாலியாய், அவனுக்கு நன்றாய் தெரியும். கவனிங்க, இங்க இந்த யோவானுக்கு நல்லா தெரியும். ராஜா கிட்ட போயிட்டு நம்ம ராஜாவை குற்றப்படுத்தினோம்னா நிச்சயமா நம்ம அவர் என்ன பண்ணிடுவாரு? தண்டனை கொடுப்பாருன்னு யோவானுக்கு நல்லா தெரியும். தெரிந்திருந்தும் ராஜா செய்வது தவறு என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும் என்கிறதான தைரியத்தோடு அவன் ராஜாக்கு முன்பதாய் சென்று, நீ ஏரோதியாளை வைத்திருப்பது, உன் சகோதரனுடைய மனைவியை வைத்திருப்பது பாவம் என்று அங்க என்ன பண்றான்? சுட்டி காட்டுகிறான். இந்த யோவான் எப்படிப்பட்டவன்? இந்த யோவானுடைய பின்னணி எப்படிப்பட்டதா இருந்தது?
சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் பிள்ளை இல்லாதிருக்கும் பொழுது தேவன் தூதரின் நிமித்தமாய் இரட்சகருக்கு வழியை ஆயத்த பண்ணும்படியாய் பிறப்பிக்கப்பட்டவன் தான் இந்த யோவான். சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் குழந்தையே கிடையாது, வயதாகி போய்விட்டார்கள். எப்படிப்பட்டவங்க அவங்க? வயதான தாத்தா பாட்டிகள், மிகவும் வயதானவர்கள். மலடி என்று சொல்லப்பட்டதான எலிசபெத் அந்த எலிசபெத்துக்கு பிள்ளை பிறக்கும்படியாய், குழந்தை பிறக்கும்படியாய் சகரியாவினிடத்திலே ஒரு தூதன் வந்து, சகரியாவே நீ என்ன பண்ணுவ? ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாய், அந்த பிள்ளைக்கு என்ன பெயர் வைக்கணும்? யோவான் என்று பெயரிடுவாயாக என்று அவன் சொல்லுகிறான். இந்த யோவான் பின் நாட்களிலே உலகத்தின் இரட்சகர் ரட்சிக்கப்படும்படியாக, உலகத்தை ரட்சிக்கப்படும்படியாக வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு வழியை ஆயத்த பண்ணத்தக்கவன் தான் இந்த யோவான் என்பதை தேவதூதன் சகரியாவுக்கு என்ன பண்ணுகிறான்? வெளிப்படுத்துகிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். மன்னிக்கணும், ஒரு தூதனாய் அங்கே காணப்படுகிறான். பின் நாட்களிலே யோவான் பிறந்து வளர்ந்து தேவ திட்டத்தை தன்னை ஈடுபடுத்தி வழியை ஆயத்தம் பண்ணும்படியாய் யோவான் நதிக்கரைக்கு வந்து வனாந்தரத்திலிருந்து கூக்குரலிடுகிறவனுடைய சத்தம் தொனிக்கப்படும் என்று ஏசாயா உரைத்ததின் தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாய் எங்கிருந்து அவன் சுவிசேஷத்தை ஆரம்பிக்கிறான்? யோர்தான் நதிக்கரையிலிருந்து அவன் சுவிசேஷத்தை ஆரம்பிக்கிறான். வழியை ஆயத்தம் பண்ணும்படியாய் அவன் ஆரம்பிக்கிறான். அவனுடைய வாழ்க்கை எங்கே இருந்தது? வனாந்தரத்தில் இருந்தது, மனிதர்கள் வாழுகிறதான இடத்தில் அல்ல. அவன் வாழ்க்கை முழுவதும் வனாந்தர வாழ்க்கையாய் காணப்பட்ட, வனாந்தரங்களிலே அவன் சுற்றித் திரிந்தவனாய் காணப்பட்டான். வனாந்திரத்தில் ஒரு கூக்குரல் கேட்கும் என்று ஏசாயாவின் தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாய் யோவான் பிறந்தவன். தேவன் திட்டத்துக்கென்று யோவான் பிறக்கப்பட்டவன். தேவ திட்டத்தை செய்து முடிக்கும்படியாய், தேவ திட்டம் என்ன? இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து இரட்சகராகும்படியாய், ரட்சிக்கும்படியாய் வழியை ஆயத்த பண்ணப்படுகிறவன் தான் இந்த யோவான் ஸ்நானகன். அவன் சாப்பிட்டதான சாப்பாடுகள் என்ன? உடுத்தியதான உடைகள் என்ன? வேதம் சொல்லுகிறது. அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? ஒட்டகத்தினுடைய தோலை அவன் என்ன பண்ணிட்டான்? உடுத்தி கொண்டிருந்தான். அவன் சாப்பிட்டதான உணவு வெட்டுக்கிளி, காட்டுத்தீ. வெட்டுக்கிளி, காட்டுத்தேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, யோவான் உண்டதான காட்டுத்தேன் அவன் சரீரத்தை பலப்படுத்தும்படியாய் அது காணப்பட்டது. தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காய் அவன் சரீரம் பலனடையும்படியாய் அவன் உண்டதான அந்த தேன் அங்க என்ன பண்ணப்பட்டது? அவனுக்கு கிடைக்கப்பட்டது. ஆனால் சிம்சோன் உண்டதான தேன் அவனை வீழ்ச்சி அடையும்படியாய் காணப்பட்டது.
கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நன்றாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், சிம்சோனும் தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் இந்த பூமியிலே பிறப்பிக்கப்படுகிறான். யோவானும் தேவ திட்டத்தை நிறைவேற்றப்படும்படியாகத்தான் இந்த பூமியிலே பிறப்பிக்கப்படுகிறான். இந்த யோவான் உண்டதான தேன், அந்த காட்டுத்தேன் அவனுக்கு அது உடலுக்கு பலனை கொடுக்கக்கூடியதாய் இருந்தது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாய், தன் சரீரத்துக்கு பலன் கிடைக்கும்படியாய் அந்த காட்டுத்தேனை அவன் என்ன பண்ணி கொண்டிருந்தான்? சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். ஆனால் சிம்சோன் தேவ திட்டத்தில் இருந்து விலகும்படியாக சிங்கத்தினுடைய சரீரத்திலிருந்து தேனை எடுத்து என்ன பண்ணினான்? சாப்பிட்டு இருந்தான். சிம்சோன் சாப்பிட்டதுக்கும் யோவான் சாப்பிட்டதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் யோவான் உண்டதான தேன் காணப்பட்டது அவன் சரீர பலத்துக்கு. ஆனால் சிம்சோன் உண்டதான தேன் தேவ திட்டத்திலிருந்து வழிவிலக பண்ணும்படியாய் அந்த சிங்கத்திலிருந்து எடுக்கப்பட்ட தேனாய் காணப்பட்டது. ஏன்? அவன் ஒரு நஸ்ரேயன். செத்த பிணத்தை தொடக்கூடாது என்பது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவனாய் அவன் காணப்பட்டதுக்குமே, ஆனால் அவன் நியாயமாய் என்ன பண்ணிருக்க கூடாது? அந்த சிங்கத்தை பார்க்கவே அவன் வந்திருக்க கூடாது. அவன் பார்க்க வந்ததினால்தான் அவன் தீட்டுப்பட்டு போனான். அவன் பார்க்க வந்ததினால்தான், வழி விலக பண்ணினதினால்தான் அவன் தீட்டுப்பட்டு போனான். அந்த தேன் அவன் உணவுக்கு பலனை அளிக்கவில்லை, மாறாக அவனை வழி விலக பண்ணினது. யோவான் உண்டதான தேன் யோவானுக்கு பலனை கொடுத்தது. சிம்சோன் உண்டதான தேன் அவனை தேவ திட்டத்திலிருந்து வழி விலக பண்ணினது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த யோவான் அவன் யோர்தான் நதிக்கரையிலே எப்படி ஊழியம் செய்கிறவனாய் காணப்படுகிறான், இயேசுவுக்கு எப்படி வழிகளை ஆயத்தம் பண்ணுகிறவனாய் காணப்படுகிறான். மத்தேயு 3:7 சொல்லப்பட்டிருக்கிறது, வெறியின் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வகை தேடினவன் யார் என்று அவன் என்ன பண்றான்? பிரசங்கிக்கிறவனாய் காணப்படுகிறான். அவன் என்ன பண்ணுகிறான்? பிரசங்கிக்கிறவனாய் காணப்படுகிறான். அவனுடைய பிரசங்கம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. வெறியின் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வகை தேடினவன் யார் என்று அவன் பிரசங்கிக்கிறான். எங்கிருந்து? வனாந்திரத்திலிருந்து கூக்குரல் கேட்கிறது. அது யாருடைய கூக்குரல்? யோர்தான் நதிக்கரையிலே கொடுக்கிறதான கூக்குரல். யாருடைய கூக்குரல்? யோவான் ஸ்நானகனுடைய கூக்குரலாய் காணப்படுகிறது. தேவ திட்டத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிற பிள்ளையாய் இருப்பவர்களானால் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். யோவானை போல உலகத்துக்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்ஷனே இருக்கக்கூடாது. உங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு வேறு விதமாய் காணப்பட வேண்டும். யோவானுடைய வாழ்க்கை வனாந்திரத்திலே காணப்பட்டது. மனிதர்களை விட்டு அவன் தூர இருந்தவனாய் காணப்பட்டான், வேறு பிரிக்கப்பட்டவன். இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் தேவ திட்டத்தோடு இருக்கிறோம் என்பதை அறிந்திருந்தும் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் அல்லாமல்
உலகத்துக்கு ஒத்து போகிறவர்களாய் சிம்சோனை போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சற்று நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? சிம்சோனை போலதானே காணப்படுகிறது. சிம்சோனும் தேவ திட்டத்தோட பிறப்பிக்கப்பட்ட மனிதன் தான், யோவானும் தேவ திட்டத்தோட பிறப்பிக்கப்பட்ட மனிதன் தான். ஆனால் சிம்சோனுடைய வாழ்க்கை உலகத்தை அவன் நேசித்தது நிமித்தமாய் அவன் என்ன பண்ணப்பட்டு போனான்? நித்திய மரணத்துக்கு ஆக்கப்பட்டு போனான். யோவான் தேவ திட்டத்துக்கு அவன் கீழ்ப்படிந்தவனா இருந்தபடியினாலே ஏரோதுவனிடத்திலே சென்று அவன் துணிச்சலோடு மன தைரியத்தோடு, ஏரோதுவே, நீர் செய்கிற காரியம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்று ஏரோதுவனிடத்திலே சுட்டி காட்டுகிறவனான் காணப்படுகிறான். ஏன் அவன் அவ்வாறாய் சொன்னான்? நியாயப்பிரமாணத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறதான காரியம் என்ன? பிறர் மனைவியை இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. அந்த நியாயப்பிரமாணத்துக்கு இவன் உட்பட்டு இருக்கிறபடியினாலே, ஏரோது தன் சகோதரனுடைய மனைவியை இச்சித்தபடியினாலே, அவளோடு கூட உறவு வைத்திருந்தபடியினாலே அது தவறு என்பதை சுட்டிக்காட்டும்படியாக இந்த யோவான் ஸ்நானகன் என்ன பண்றான்? ஏரோது ராஜாவுக்கு சொல்றான். ஏன் 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 ஏரோது ராஜாவிடத்துல போய் சுட்டி காட்டணும்? அத காரணம் என்ன? ஒரு ராஜாவே தன் சகோதரனுடைய மனைவியை இச்சித்திருப்பானேயானால், ஒரு ராஜாவே தன் சகோதரனுடைய மனைவியோட இசைந்திருப்பானேயானால், தவறான காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருப்பானேயானால், அதை காண்கிறதான தன்னுடைய மக்களும் எப்படிப்பட்டவர்களாய் மாறி போவார்கள். அதே போல ஒரு இச்சகத்திலே அவர்கள் மாறி போவார்கள் என்பதை குறிப்பிட்டுத்தான் அங்கே சுட்டி காட்டுகிறவனாய் யோவான் ஸ்நானகன் காணப்படுகிறான். ஏன்? தலைமைத்துவம் எவ்வழி செல்லுகிறதோ அந்த தலைமைத்துவத்தை பார்க்கிறதான மனிதர்களும் எப்படி போவாங்க? அதே வழியை தான் பின்பற்றி போவார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு தலைமைத்துவம் எப்படி காணப்பட்டு கொண்டிருக்கிறது? தேவனுடைய திட்டத்தை காப்பதற்காக தலைமைத்துவம் காணப்பட்டு கொண்டிருக்கிறதா, அல்லது தேவனுடைய திட்டத்தை செய்கிறோம் என்று வழிவிலகி தேவனுடைய உலகத்தினுடைய இச்சைகளின் நிமித்தமாய் ஈர்க்கப்பட்டவர்களாய் வழிவிலகி போய் கொண்டிருக்கிறதா? சற்று சிந்தித்து பாருங்கள். நடந்ததான காரியம் என்ன? ஏரோது யோவான் ஸ்நானகனுடைய தலையை என்ன பண்றான்? துண்டித்து விடுகிறான். காரணம் என்ன? ஏரோதியால் யோவான் ஸ்நானகனுடைய தலை எனக்கு வெகுமதியாய் நீ கொடுக்கப்பட வேண்டும், கிஃப்டா நீ கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்கப்படும் பொழுது அவருடைய ஆசைக்கு இணங்கினதான இந்த ஏரோது ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறான். யோவான் ஸ்நானகனுடைய தலை துண்டிக்கப்பட வேண்டும் என்று அவன் மரணத்துக்கு ஏதுவாய் நடப்பிக்கப்படுகிறான். யோவான் ஸ்நானகனுடைய மரணம் அவன் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டபடியினாலே நடைபெற்றதான ஒரு மரணம். எப்படி? நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே நடைபெற்றதான ஒரு மரணம். இந்த மரணம் அவனை எங்கு கொண்டு போய் சேர்க்கும்? நித்திய ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்கும். ஏன்? அவன் கிறிஸ்துவனுடைய வழிகளை ஆயத்தம் பண்ணும்படியாய் தன் ஜீவனை என்ன பண்ணான்? கொடுத்தான்.
மரணம் வரும் என்று அவன் அறிந்திருந்தும் அந்த காரியத்தை அவன் செய்தான். தேவ பிரமாணத்துக்கு தன்னை கீழ்ப்படுத்தினான், உட்படுத்தினான். அவனுக்கு கிடைக்கப்பட்டதான வெகுமதி மரணம். இந்த மரணம் அவனை நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது. ஆனால் சிம்சோனுடைய மரணம் தேவ திட்டத்திலிருந்து அவனை விலக பண்ணினதினால் கொடுக்கப்பட்டது. இந்த மரணம் நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது, பாதாளத்தில் விழ தள்ள பண்ணும். இரண்டு மனிதர்களுமே தேவ திட்டத்துக்காய் தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் இந்த பூமியிலே பிறப்பிக்கப்பட்டதான மனிதர்கள். இன்னும் ஆழமாய் சொல்ல வேண்டும் என்றால், கரு உருவாக்கப்படும் பொழுதே இரண்டு பேருமே எப்படிதான் கரு உருவானது? தேவ திட்டத்துக்கென்று நிறைவேற்றப்படும்படியாகத்தான் கரு உருவாக்கப்பட்டது. ஆனால் பின்னாட்களிலே நடந்ததான காரியம் என்ன? சிம்சோனுடைய மரணம் அவன் தேவ திட்டத்திலிருந்து விலகி போனது நிமித்தமாக, தேவ பிரமாணத்திலிருந்து விலகி போனது நிமித்தமாக விளைவிக்கப்பட்டது இந்த மரணம், சிம்சோனுடைய மரணம். யோவானுடைய மரணம் தேவ திட்டத்துக்கு தன்னை உட்படுத்தினபடினாலே அவனுக்கு கொடுக்கப்பட்டது இந்த மரணம். யோவானுடைய மரணம் வேறு, சிம்சோனுடைய மரணம் வேறு. இது சிம்சோனுடைய மரணம் அழிவுக்கு நேராய் நடத்தப்படுகிறதான மரணம். யோவானுடைய மரணம் நித்திய ராஜ்யத்துக்கு நேராய் நடத்தப்பட தன்னை ஒப்பு கொடுத்ததான மரணம். எடுத்து வாசியுங்கள். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ரோமர் 1:32. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமலும் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இங்கே வசனம் யாரை பற்றி சொல்லப்படுகிறது? சிம்சோனை குறித்து சொல்லப்படுகிறதான வசனமாய் இங்கே காணப்படுகிறது. இப்படிப்பட்டவைகள் செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்து நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும், சிம்சோனுக்கு நன்றாய் அவன் அறிந்திருந்திருப்பான், நாம் தேவ திட்டத்துக்கு வழிவிலக பண்ணுகிறோம் என்று. ஏனென்றால் அவன் தெலீலாளுடைய மடியிலே படுத்துக்கொண்டு, நான் தேவ திட்டத்துக்காய் பிறப்பிக்கப்பட்டவன், என் தலையில் சவர கத்தி படக்கூடாது என்பதை அவன் வெளிப்படையாக அங்க தெலீலாளிடத்திலே சொல்லுகிறான். அதை அறிந்திருந்ததான சிம்சோன் சிங்கத்தினுடைய செத்த சிங்கத்தினுடைய சரீரத்திலிருந்து தேனை எடுத்து சாப்பிடக்கூடாது என்பதை அறிந்திருப்பாமலா போயிருக்கும்? நிச்சயமாய் அவன் அறிந்திருக்க கூடும். நிச்சயமாய் அவன் அறிந்திருக்க கூடும். அந்த தேனை அவன் இச்சித்தது நிமித்தமாக, உலகத்தை அவன் இச்சித்தது நிமித்தமாக, தெலீலாளை அவன் இச்சித்தது நிமித்தமாக. பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நியமித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் வழிவிலக பண்ணினால் நாம் மரணத்துக்கு ஏதுவாய் ஆக்கப்படுவோம் என்று அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவர்களை செய்ய மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களாமாயும் இருக்கிறார்கள். அவன் மட்டும் கெட்டு போகாம அடுத்தவன் கெட்டு போறதுக்கும் வழிவகை செய்கிறார்கள்.
ஏரோதை போல தான் கெடுறதும் இல்லாம அடுத்தவனும் கெட்டு போகணும்ன்றது. தலைமைத்துவம் தேவ திட்டத்துக்கு மாறாக நடைபெறுவது தலைமைத்துவம் தேவ திட்டத்திலிருந்து வழி விலகி போவது அந்த கூட்டம் வழி விலக போவதற்கு சமமாய் காணப்படுகிறது. தலைமைத்துவத்தை பின்பற்றுகிறதான கூட்டம் தேவ திட்டத்திலிருந்து வழிவிலக பண்ணுவதற்கு ஈக்குவலாய் காணப்படுகிறது. நாம் இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தேவ திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது சிம்சோனை போல உலகத்தை நேசித்து உலகத்தில் உள்ளவைகள் மீது இச்சை கொண்டு வேலை நிமித்தமாய் வேலை ஸ்தலத்தை இச்சிப்பதின் நிமித்தமாய் ஒரு பதவி உயர்வு கிடைக்கப்படணும்னா தனக்கு மேல இருக்கிற அதிகாரியை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டாதான் எனக்கு அந்த பதவி உயர்வு கிடைக்கும் என்று அட்ஜஸ்ட்மெண்ட், அந்த உயர் அதிகாரியோடு இசைந்திருப்பது, தவறான உறவுகளிலே ஈடுபடுவது எதற்கு? உலக ஆதாயம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று, உலகத்திலே எனக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கப்பட வேண்டும் என்று. உன் வேலையை செய்வதற்கு அடுத்தவர்களிடத்திலே கையூட்டு பெறுவது, பணத்தை நேசிக்கிறது நிமித்தமாக. இன்றைக்கு நீ எதை நேசித்துக் கொண்டிருக்கிறாய்? சிம்சோனை போல, சிம்சோன் நேசித்ததான தெலீலாளை நேசித்தானே, அதே போல இந்த உலகத்தின் ஆதாயத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் உலகத்தை நீ நேசித்துக் கொண்டிருக்கிறாயா? அல்லது உன் பதவியிலே ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கப்பட வேண்டும் என்று உயர் அதிகாரிகளோடு இசைந்து காணப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா? தவறான காரியங்களிலே ஈடுபட்டு உன் வேலையை செய்வதற்கு நீ உன் முதலாளி இடத்திலிருந்து கூலியை பெற்றுக் கொள்வதற்கு பதிலாக வேலை கொடுத்தவர்களிடத்திலே பரிதானம் வாங்கிக் கொண்டிருக்கிறாயா? தேவ திட்டத்தை கீழ்ப்படிந்து இந்த பூமியிலே நிறைவேற்றப்படுவதற்கு பதிலாக, தேவ நாமத்தை உயர்த்துவதற்கு இந்த பூமியிலே நீ கீழ்ப்பட்டிருப்பதற்கு பதிலாக உன் நாமத்தை நீ உயர்த்திக் கொண்டிருக்கிறாயா? உலகத்தின் நிமித்தமாய் ஈர்க்கப்பட்ட மனிதனாய் இந்த உலகத்திலே நீ இச்சித்தது நிமித்தமாய் சிம்சோனை போல தேவ மகிமையை இழந்த பிள்ளையாய் நீ இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாயா? உன் திட்டத்தை மறந்த பிள்ளையாய் நீ இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? உன்னை நீயே சோதித்துப்பா. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் எல்லாம் சீர்கட்டு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ இடங்களிலே என்னால் சொல்வதற்கு முடியவில்லை. உலகத்தை நேசிப்பது நிமித்தமாய் நான் இப்படி வாழ வேண்டும், ஒரு அந்தஸ்தோட வாழ வேண்டும் என்று எதற்கோ காம்ப்ரமைஸ் ஆகும். யார் யார் கூடவோ காம்ப்ரமைஸ் ஆகி இசைந்திருப்பது, யார் யாரையோ இச்சிப்பது, இதெல்லாம் ஒரு வேதனையா இல்லை?
இன்றைக்கு உனக்கு அது நன்றாய் இருக்கும். இன்றைக்கு அது உனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். எப்படி சிம்சோனுக்கு தெலீலாளுடைய மடியிலே படுத்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு மதி மயக்கமாய் காணப்பட்டதோ, தெலீலாளுடைய அழகில் அவன் எப்படி மயங்கி இருந்தானோ, அதே போல இன்றைக்கு நீ செய்கிறதான வேலை ஸ்தலத்திலே உயர் அதிகாரிக்கு உன்னை நீ ஈடுபடுத்தி இசைந்து கொண்டிருப்பது உனக்கு அது ஒரு மயக்கமாய் காணப்படும். அவர்களை யூஸ் பண்ணி கொள்வது உனக்கு ஒரு இசைவாய் மதிமயக்கமாய் காணப்படும். ஆனால் முடிவு என்ன? அது நித்திய மரணத்துக்கு நேராய் உன்னை கொண்டு போய் சேர்க்கும். அது நித்திய ஆக்கினைக்கு நேராய் உன்னை கொண்டு போய் சேர்க்கும். மாறாக நீ செய்ய வேண்டிய காரியம் யோவான் ஸ்நானகனை போல துணிச்சல் உள்ளவர்களாய், மனதிலே தைரியம் உள்ளவர்களாய், எந்த இடத்திலேயும் எந்த தருணத்திலேயும் தேவ திட்டத்துக்கு வேத பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் கீழ்ப்படிந்தவர்களாய் நாம் எழுந்து நிற்போமானால், மரணமே அந்த இடத்திலே நேரிட்டால் கூட தேவனாகிய கர்த்தர் நம்மை அதிலிருந்து தப்புவிக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மரணமே நேரிட்டாலும் கூட அதிலிருந்து தப்புவிக்க அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் என்ன பண்ணுவேன்? அதிலிருந்து விட்டு விடுதலையாக்குவேன் என்று அவர் சொல்லுகிறார். உன் வேலை ஸ்தலத்திலே உன் மேல் அதிகாரிக்கு நீ இசைந்திருந்தால் மாத்திரம்தான் உன் பதவி பிரமாணம் கிடைக்கும் என்றால், அப்படிப்பட்ட பதவி பிரமாணத்துக்கு நாம் ஒற்று போகவே கூடாது. காரணம் என்ன? நீ தேவ திட்டத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. நீ தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் தெரிந்தெடுக்கப்பட்டதான பிள்ளை. தேவ திட்டத்தை இந்த பூமியிலே செய்து முடிக்கும்படியாய் உன் தாய் கரு உருவாக்கும் முன்னே உன்னை தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. இப்படிப்பட்டதான நீ உன் உயர் அதிகாரிகளுக்கு இசைந்து அவர்கள் இச்சிக்கிறதான இச்சைக்கு நீ இணங்க கூடாது என்பது தேவ திட்டமாய் காணப்படுகிறது. நீ யாரை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? சிம்சோனை போலவா? உலகத்தை நேசிப்பது நிமித்தமாய் உன்னை நீ இழந்து கொண்டிருக்கிறாயா? அல்லது யோவான் ஸ்நானகனை போல எனக்கு அந்த கிடைக்கப்படவில்லை என்றாலும் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் நான் தேவனிடத்திற்கு இருந்து வந்தவன் என்று தைரியமாய் ஒப்புக்கொள்ளத்தக்க சொல்லத்தக்க பிள்ளையாய் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா என்று நீயே நிதானித்து தீர்மானிக்க. அடுத்து வாசியுங்கள். கடைசியாய் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபேசியர் 5:11. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே வசனம் சொல்லுகிற விதமாய் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்?
நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? கனியற்ற, கனி கொடுக்காத இந்த உலகத்தினுடைய கிரியைகளுக்கு, கனி கொடுக்காத பதவி பிரமாணத்துக்கு, கனி கொடுக்காத காரியங்களுக்கு அவைகளை எதிர்க்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அவர்களை அதை நாம் நோக்காதவர்களாய், அதை பார்க்காதவர்களாய். ஏன்? அந்த இச்சகத்தை நாம் கண்டால் அதிலே மதிமயக்கப்பட்டவர்களாய் மரணத்துக்கு நேராய் நாம் தள்ளுண்டு போவோம். அந்த அழகை, அந்த மதிமயக்கத்தை நாம் இச்சிக்காமல் அதை வெறுக்கிறவர்களாய் நாம் காணப்பட்டோமானால், ஒருவேளை யோவானை போல மரணமே நமக்கு நேரிடுகிறதா இருந்தாலும் அந்த மரணம் நம்மை நித்திய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கிற மரணமாய் இருக்குமே தவிர, இந்த சிம்சோனை போல நித்திய ஆக்கினைக்கு நேராய் தள்ளப்பட்ட மரணமாய் ஒருபோதும் இருக்காது. ஒருபோதும் இருக்காது. நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும்? கடைசியாய் வாசியுங்கள், நீதிமொழிகள் 28:4 என்ன சொல்லுகிறது என்று. நீதிமொழிகள் 28:4. வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள், சிம்சோனை போல வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் சிம்சோனை போல துன்மார்க்கரை புகழுகிறார்கள். எப்படி? வேத பிரமாணத்துக்கு விலகுகிறவர்கள் சிம்சோனை போல துன்மார்க்கரை புகழுகிறார்கள். தெலீலாளை அவன் புகழ்ந்தது போல, தெலீலாளுடைய மயக்கத்தில் அழகில் மயங்கி அவன் தெலீலாளை புகழ்ந்தது போல துன்மார்க்கரை புகழுகிறார்கள். எப்படிப்பட்டவர்களை புகழுகிறார்கள்? இன்றைக்கு நாம கூட உலகத்தின் நிமித்தமாய் இவங்களால எனக்கு நிறைய ஆதாயம் கிடைக்குதுப்பா, நான் இந்த வேலையை முடிச்சு கொடுத்தேன்னா எனக்கு என்ன பண்றாங்க, இவங்க இவ்வளவு காசு கொடுக்கறாங்க, அவர்களை புகழ்வது. நான் என்னை விட்டு கொடுத்தேன் என்றால் எனக்கு என் உயர் அதிகாரி எனக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கிறார், புகழ்வது. அவர்னாலதான் நான் இன்னைக்கு மேல வந்திருக்கிறேன். ஆனா உள்ளே நடந்த காரியம் என்ன? அந்தரங்கத்திலே உன் பாவத்தில் நீ விழ தள்ளப்பட்டு போனாய். உன் பாவத்திலே நீ விழ தள்ளப்பட்டு போனாய். அடுத்தது படிங்க. வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ யோவானை போல அவர்களோட போராடுகிறார்கள். யோவானை போல எப்படி ஏரோதோடு அவன் போராடினானோ, சிறைச்சாலையில் அவன் அடைக்கப்பட்டான், துன்புறுத்தப்பட்டான், வேதனைக்குள்ளாக்கப்பட்டான், கடைசியில் அவன் தலை துண்டிக்கப்படப்பட்டான். ஏரோதோடு அவன் போராடினான். எதற்கு? வேத பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று. சிம்சோன் வேத பிரமாணத்தை மீறினபடியினாலே தெலீலாளை அவன் புகழ்ந்து பாடினான். யோவான் வேத பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே, உட்பட்டபடியினாலே ஏரோதோடு அவன் போராடினான். இன்றைக்கு நாம் சிம்சோனை போல உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காய் அடுத்தவர்களை புகழ் பாட போகிறோமா? அல்லது தேவ பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் பிசாசோடு கூட நாம் போராட்டத்தை போடி நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தேன் என்கிறதான பெயரை தேவனிடத்திலிருந்து, இயேசுவினிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள போகிறோமா என்று நீங்களே நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். மகிமை உள்ள தேவனே, உம்மை நாங்க நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, அப்பா, எங்களுடைய ஓட்டம் யோவானை போல வேத பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்திருக்க நீர் கிருபை அருளச் செய்வீராக. ஒருபோதும் சுவாமி சிம்சோனை போல
உலகத்தின் ஆசீர்வாதங்கள் நிமித்தமாய், உலகத்தின் பதவிகளின் நிமித்தமாய், உலக காரியங்களின் நிமித்தமாய் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு, அடுத்தவர்களை புகழ் பாடாதபடிக்கு அப்பா நாங்கள் எங்களுடைய ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள கிருபை அருளச் செய்வீராக. பிசாசோடு போராடி யுத்தத்தில் நாங்கள் ஜெயிக்க ஜெய வீரர்கள் ஆக்கப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக சுவாமி. உடைய கரத்திலிருந்து நாங்கள் வல்லமையை பெற்றுக்கொண்டு எங்களை தகுதிப்படுத்த, அதை பிரயோஜனப்படுத்த நீர் கிருபை அருளச் செய்வீராக. உடைய கரத்தில் நாங்கள் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.